தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திட்டமிட்டவாறு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் நாளை நடைபெறும் என்று அன்புமணி தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. அன்புமணியின் பரப்புரை பயணத்தை தடுக்க கோரி டிஜிபியிடம் ராமதாஸ் தரப்பு மனு கொடுத்திருக்கும் நிலையில் அன்புமணி தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பாமக கட்சியின் பெயர் கொடியை பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்த ராமதாஸ் தரப்பு முன்னதாக கோரிக்கை விடுத்திருந்தது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினேஷ் இணைந்திருக்கிறார். வினேஷ், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, பாமகவுடைய நிறுவனர் ராமதாசனுடைய பிறந்த நாள் நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த பிறந்த நாளையொட்டிதான் சென்னை அடுத்த திருப்பூரில் அன்புமணி ராமதாசனுடைய தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் திட்டமிட்டபடி நடைபெறும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என அன்புமணி தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் நடத்தக்கூடிய சுற்றுப்பயணத்திற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தமிழக டிஜிபி சங்கர் சிவாலிடம் நேற்று மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. அதே போல ராமதாசனுடைய அனுமதி இல்லாமல் கட்சியினுடைய பெயர், கட்சியினுடைய கொடி, நிர்வாகிகள் சந்திப்பு, பிரச்சாரம் மேற்கொள்வது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என ராமதாஸ் இன்று காலையில் பேசியிருந்தார். இதற்கு காரணமாகத்தான் தற்பொழுது அன்புமணி தரப்பில் இருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் நாளை தொடங்கி அடுத்த 100 நாட்கள் நடைபெறும் என அன்புமணி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 10 வகையான உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்குடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாளை தொடங்கி 100 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல அன்புமணி மேற்கொள்ளக்கூடிய இந்த நடைபயணத்தால் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என ராமதாஸ் இன்று காலையிலே பேசியிருந்தார். இதை குறிப்பிட்டுதான் இதற்கு காவல்துறை தடை விதிக்க வேண்டும். ஒருவேளை அன்புமணி ராமதாசனுடைய இந்த நடைபயணம் தொடர்ந்து நடந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என ராமதாஸ் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நாங்கள் திட்டமிட்டபடி இந்த நடைபயணத்தை தொடங்க இருக்கிறோம். நாளை மாலை திருப்பூரில் இந்த நடைபயணம் தொடங்கி அடுத்த 100 நாட்கள் நடைபெறும் என அன்புமணி தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினேஷ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.